Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தஞ்சாவூர் கலெக்டர் யாருன்னு ஒரு கேள்வி. சரிங்களா? ஆமா. அப்போ கலெக்டர் இருந்தாரா? கலெக்டர் இருந்தாரு. அதுல வந்து ராரன் RARAN ராரன் அப்படின்னு ஒரு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்கிறாரு. இவங்க அதை வந்து ராஜன்னு போட்டிருக்கிறாங்க. ராஜன்னு பேர் வச்ச தமிழ்நாட்டுக்காரர் எவனாவது 1930 கலெக்டர் இருப்பானா? அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்ல. தமிழில் படித்தால் அரசு வேலை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாரக மந்திரமா சொன்னாங்க எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம். தமிழில் படித்தால் அரசு வேலை என்பது 100% பொய். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஆங்கிலத்தில் எழுதினால் மட்டுமே வேலை, பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத போட்டு குரூப் எக்ஸாம் எழுதுனா வேலை, அதை பொது தமிழ் இங்கே இருந்தாலும் கொஸ்டின் நாங்கள் கஷ்டமா கேட்டுருவோம். அப்படிலாம் நம்ம வந்து நாங்களாம் செக் வைப்போம் சார். இன்னைக்கு எல்லா ஊர்லயும் படிக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் மரத்தில் உட்காந்து படிக்கிறாங்க. வேலைக்கு போற பெண்கள் படிக்கிறாங்க, பிரைவேட் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் வந்து குழந்தைய பார்க்க முடியாம குழந்தைய அம்மா அப்பா கிட்ட விட்டு காசுல தங்கி படிச்சு நம்முடைய சூரியவம்சம் படத்துல தேவயானி மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. பட் யாருடைய அந்த உழைப்பையும் கண்டுக்காம தப்பு தப்பா கேள்வி. தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்து நம்ம அப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது என்றால் 2012 குரூப் 2 ஊழல் தண்டிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணீங்க? ஓபனா நீங்க ஓபனா சொல்லுங்க. இப்ப கண்டினியூவா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 2016 குரூப் 1 ஊழல் அதுல செலக்ட் ஆனவங்க இன்னைக்கு முக்கியமான கீ போஸ்ட்ல இருக்காங்க. கீ போஸ்ட் இருக்காங்க சார். முக்கியமான அமைச்சர்களுக்கு பிஏவா இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உட்காந்து படிக்கலாமா, நேரத்தை வீண் பண்ணலாமா, எதையாவது சொல்லுங்க. அதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறேங்கிற அப்படில படிங்க தான் நான் சொல்லுவேன். பட் உண்மையை சொல்லணும், அதாவது மனசை கேட்டு நான் ஓப்பனா மனசாட்சியோட பதில் சொன்னா படிக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன் படிக்க வேணாம் சார்? சரியா நடக்கல சார். இதுல கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடியவங்களுக்கும் அவர்கள் தான் இதில் வந்து மூலவாதிகள். பல கோடி சம்பாதிக்கிறாங்க, பல 1000 கோடி. நேரா லிங்க் அதிகாரிகளோட ஒரு லிங்க், பேப்பர் திருத்துறவங்க கூட ஒரு லிங்க். இந்த 2 லிங்கையும் ஒன்னா வச்சு யார் டிஎஸ்பி போஸ்ட் எடுக்கணும், யார் ஏடி பஞ்சாயத்து போஸ்ட் எடுக்கணும், யார் டெப்டி கலெக்டர் போஸ்ட் எடுக்கணும். டிஎஸ்பி போஸ்ட் நீ எடுக்கக்கூடாது, ஏடி பஞ்சாயத்து தான் நீ எடுக்கணும். அப்படி அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க போஸ்ட் நான் காலி பண்றேன் அப்படி மிரட்டுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுற அளவுக்கு நடந்துச்சு. இவங்க பிரச்சனை தமிழ்லயே பிரச்சனை. தமிழ் எழுதுனா பாஸ் இல்ல சார். ஒருத்தர் பேப்பர் வந்து நீங்களே பொறுப்பு சார். இந்த பேட்டியை பாக்குறவங்க அதை வந்து என்னைய வந்து கேட்பாங்க, அதனால நான் சொல்றேன். நீங்க தான் நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க 60 கேள்வி நான் கேட்கறேனே, 60 கேள்வி தமிழ் கேள்வி இருக்கு, 60 கேள்வி இங்கிலீஷ் கேள்வி இருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த குரூப் ஏ எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பனா எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு. அந்த தமிழ் கேள்விகள் நீங்க ஏன் கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் கேள்விகள் நீங்க ஈஸியா கேக்குறீங்க? அதுவே தப்பு தானே? நீங்க சொல்றது பார்த்தா டிஎன்பிஎஸ்சி தேர்வே ஒரு கண் துடைப்பு தான்றீங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு கண் துடைப்பு. கொஸ்டினை வந்து பதில் தப்பு தப்பா கேட்க வேண்டியது. தப்பு தப்பான்னா எப்படி? கேள்வி தப்பா இல்ல இருக்கிற 4 பதில் தப்பா? சொல்லுங்க. கேள்வி ரைட்டு, விடைகள் தப்பு. ஒரு உதாரணம் சொல்றேன். உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது 1930 ஆமா, தஞ்சாவூர் கலெக்டர் யாருன்னு ஒரு கேள்வி. சரிங்களா? ஆமா. அப்போ கலெக்டர் இருந்தாரா? கலெக்டர் இருந்தாரு. அதுல வந்து ராரன் RARAN ராரன் அப்படின்னு ஒரு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்கிறாரு. இவங்க அதை வந்து ராஜன்னு போட்டிருக்காங்க. ராஜன்னு பேர் வச்ச தமிழ்நாட்டுக்காரர் எவனாவது 1930 கலெக்டர் இருப்பானா? அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறாருன்னா அதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். ராஜன்னு பேர் வச்சவங்க கூட உண்மையிலே ராரன் ஆளே அதுவே தப்பு. அவரே தப்பாளி இருக்கிறாரு. வெங்கடேசன் அவர்களே இந்த புத்தகத்தை தப்பாளி இருக்கிறாரு. சரி, சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தாரன். இதை கூட வெரிஃபை பண்ணாம ஒரு புக் எடுத்துக்க வேண்டியது, அதுல கூட ஒரு லைன் எடுத்து கொஸ்டினா கேட்க வேண்டியது. கேட்டா கடைசி வந்து நாங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டில நாங்க வந்து முன்னாடி வச்சிருக்கோம். என்ன இன்டெலெக்சுவல் தானே அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறவங்க? தப்பு தப்பா கேட்கறது எக்ஸாக்ட் இன்டெலெக்சுவல். ஒரு கேள்வியை வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியல. ஒரு கேள்வி சார் விட்டுருங்க, வேற ஏதாவது நீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சார். சுதேசி சங்கம் ஒரு கேள்வி கேக்குறாங்க. சுதேசி இயக்கம் வேற, சுதேசி சங்கம் வேற. ஆமா. சுதேசி சங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் இங்கிலீஷ்ல. சுதேசி இயக்கம்ங்கிறது சுதேசி மூவ்மெண்ட். சோ சுதேசி சங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் ராமானுஜாச்சாரி, தஞ்சை ராமானுஜாச்சாரி. கேக்குறாங்க கேள்வி. சுதேசி சங்கத்தின் தமிழக தலைவர் ராமானுஜாச்சாரி இருக்குது. இங்கிலீஷ்ல சுதேசி மூவ்மெண்ட் கேக்குறாங்க. அங்க நம்முடைய வாவு சிம்மார் பேரு இருக்குது. அப்ப இங்கிலீஷ் எழுதுறவங்க என்ன ஆன்சர் எழுதுவாங்க? வாவு சிம்மார் எழுதுவாங்க. தமிழ் எழுதுறவங்க என்ன எழுதுவாங்க? ராமானுஜாச்சாரி எழுதுவாங்க. நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? இதை சேலஞ்ச் பண்றதுக்கு நான் 2 வருஷம் கோர்ட்ல போய் அலையணும். கேட்டா எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லிடுவீங்க. ஒவ்வொரு தேர்விலையும் குரூப் 1 தேர்வுல மினிமம் 40 கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன், அது ஏதாவது தப்பு இருக்குது. குரூப் 1க்கும் குரூப் 2க்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் கிடையாது. நமக்கு கவர்மெண்ட் பசங்க வந்து கவர்மெண்ட் அரசு பள்ளியில இருந்து படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது. நீ வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா? குரூப் 2ல பொது தமிழ் கேள்விகள் கஷ்டமா வச்சு நான் உங்களை வெளியே அனுப்பிடுவேன்.
அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறியா, நீ தமிழ்ல தான் எழுதுவ, நான் மார்க் போட மாட்டேன். இல்ல சார், ஒரு டேட்டா எடுத்து வைப்போம் நம்ம. எவ்வளவு பேர் நீங்க பணி நியமனமும் பெருசா இல்லன்றீங்க. பணி நியமனமே இல்ல, எடுத்து நாம வந்து வெரிஃபை பண்ணலாம். இல்லாததுலயே இவ்வளவு லட்சம். நான் என்ன கேக்குறேன், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் குரூப் ஏப்ரல் 9ஆம் தேதி குரூப் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மொழியில அவர் தேர்வு எழுதினார், மெயின் தேர்வு எழுதினார் அப்படிங்க நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கிறது? யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்றாங்கல்ல, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். நம்ம மாணவர்களை பாக்குறோம். தமிழ்ல படிச்சு என்ன சார், நான் 4 வருஷம் தமிழ் படிச்சேன் சார், 5 வருஷம் உட்காந்து எழுதுறேன். அப்ப இதுல என்ன தெரியுமா தெரியுது, இனிமே ஹிஸ்டரி தமிழ்ல படிக்க வேண்டாம், பாலிட்டி படிக்க வேண்டாம், ஜாகிரபி எதுவுமே தமிழ்ல படிக்க வேண்டாம், ஏல இருந்து இசட் வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் படி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போதும். இங்கிலீஷ் எழுதுனா மார்க் போட்டுறா. இல்ல, மீண்டும் கேட்கறேன் அந்த அரசியல் கேள்வியை. தமிழில் படித்தால் அரசு வேலை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாரக மந்திரமா சொன்னாங்க எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம். தமிழில் படித்தால் அரசு வேலை என்பது 100% பொய். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஆங்கிலத்தில் எழுதினால் மட்டுமே வேலை, பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத போட்டு குரூப் 2 எக்ஸாம் எழுதுனா வேலை, அதை பொது தமிழ் இங்கே இருந்தாலும் கொஸ்டின் நாங்கள் கஷ்டமா கேட்டுருவோம். அப்படிலாம் நம்ம வந்து நாங்களாம் செக் வைப்போம் சார். இது கடந்த 4 வருடம் நடக்குது சார். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வைக்கிறதெல்லாம் என்னத்துக்கு? போய் அரசு பள்ளி மாணவன் வந்து ஒரு கனவுகளோட வந்து எழுதுறவன். அது வந்து வெறும் அவனோட கனவு இல்ல, அவன் வீட்டோட கனவு சார். ஒவ்வொருத்தரும் வந்து சும்மா வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதல சார். பலதரப்பட்ட வேலை வீட்டுல எக்ஸாம் எழுதுறாங்க. எங்க ஊர் பக்கம் போனீங்கன்னா மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா ஊர்லயும் படிக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் மரத்துல உட்காந்து படிக்கிறாங்க. அதாவது வேலைக்கு போற பெண்கள் படிக்கிறாங்க சார், பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க. அப்புறம் வந்து குழந்தைய பார்க்க முடியாம குழந்தைய அம்மா அப்பா கிட்ட விட்டு காசுல தங்கி படிச்சு, நம்முடைய சூரியவம்சம் படத்துல தேவயானி மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. பட் யாருடைய அந்த உழைப்பையும் கண்டுக்காம தப்பா கேள்வி. இப்ப கூட நான் ஓபன் சேலஞ்ச் இந்த மீடியால பண்றேன். இனி வரக்கூடிய எக்ஸாம் இந்த ஒரு 6 மாசம் எடுத்துறாங்கல்ல, இந்த இப்ப ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு கேள்வி கூட தவறாக நாங்கள் கேட்கவில்லை, எல்லாம் கரெக்டா கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா செக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கேள்வி கூட தப்பா இல்லாம எக்ஸாம் அவங்க கேட்டாங்க, அந்த எக்ஸாம் நடத்திட்டாங்க. 200 கேள்வி தான் எக்ஸாம் நடத்திட்டாங்கன்னா நான் இந்த ஃபீல்ட் விட்டே போயிடுறேன். தப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இல்ல தப்பா எதுக்கு கேக்குறாங்க? தவறுகள் அந்த அளவுக்கு கேள்வியை கேட்பதற்கு இங்க ஆள் இல்ல. இவங்க வந்து ஒரு புக்கை வச்சு கேள்வி எடுக்கிறாங்க, அந்த புக்ல தப்பு இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியல சார். 200 கேள்வியை பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் குடும்பஸ்தரினர் வந்து எழுதக்கூடிய தேர்வு. அதை நாங்க ஒரு டைம் கேட்கும் பொழுது டிஎன்பிசி செக்ரட்டரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, பிரிண்ட்டுக்கு போயிடும் கொஸ்டின், அப்புறம் மாணவர்கள் கைக்கு ஒரு எக்ஸாம் எழுதும், அதுக்கப்புறம் தான் நாங்களே பாக்குறோங்கிறாரு. இது என்ன பதில்? இல்ல, அப்போ ரொம்ப கட்டுக்கோப்பா நடக்குதுன்னு பார்க்க முடியாதா? கட்டுக்கோப்பா நடக்குது. அப்புறம் எப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது? ஓகே, எப்படி வந்து உங்களுக்கு வந்து 2012 வந்து தர்மபுரியில, நாமக்கல்ல, சேலத்துல, அப்புறம் இங்க இருந்து ஒருத்தர் வந்து அதுல ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணவர் ஸ்டேட் லெவல்ல 3 ரேங்க் எடுத்தாரு. ஸ்டேட் லெவல்ல அதுக்கு முந்தின எக்ஸாம்ல. அதனால நான் என்ன கேக்குறேன், இந்த ஊழலை ஒழிப்பதற்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க? இந்த அரசாங்கம் ஒரு நபர் கமிட்டி, போட்டி தேர்வில் நடைபெறக்கூடிய ஊழலை ஒரு நபர் கமிட்டி அமைச்சு ஒரு 6 மாசத்துல யாரா இருந்தாலும், வாட் எவர் இட் மேபி, யாரா இருந்தாலும், அவர் வந்து ஒரு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய கல்வி தந்தையா இருந்தாலும் அதை முழுமையாக விசாரிச்சு சார். நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2020ஆம் ஆண்டு டிஎன்பிசி வாசல் நின்று போராட்டம் நடத்தினாரு குரூப் 4 ஊழலை கண்டித்து. ஸோ இன்னைக்கு அதை அவங்க இன்னும் ஒரு 6 மாசம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கும் சார். தமிழ்ல எழுதி ஏன் மார்க் போடலன்னு சொல்லி சிஎம் டிஎன்பிசி தலைவரை கேட்டாரு, தகுந்த ஆன்சர் கொடுக்கட்டும் அவங்க. இன்னைக்கு நீங்க வந்து எல்லாருடைய ஆன்சர் ஓபன் ரிலீஸ், டிரான்ஸ்பரன்சி, வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி, எல்லாருடைய ஆன்சர் சீட் ஓபன் ரிலீஸ் பண்ணணும். அதான் இப்போ ஒண்ணு பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதுதான் உங்க வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. சிஎம் உடைய ஸ்கீமுக்கே 0 மார்க் போடுறீங்க அப்படின்னா நீங்க சிஎம்ஏ மதிக்கலன்னு அர்த்தம். இல்ல சார், அது அப்படி சொல்லல, நீங்களே கூட அதை நீங்க தெளிவா சொல்றீங்க. இந்த கேள்விக்கான விடை என்னன்றத வந்து நிர்வாகம் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அது நான் என்ன கேட்கிறேன், அது எதுக்கு அப்படின்னா அந்த தாய் மாணவர் திட்டத்துக்கு. ஆமா ஆமா, தாய் மாணவர் திட்டம், தாய் மாணவர் முதல்வர் அழைக்கிறாங்க. ஆமா, அழைத்தால் என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். சரி, அழைத்தால் தப்பு கிடையாது. அதையே வந்து பதில் அதுக்கான மார்க் கொடுக்க மாட்டேன், அதை வந்து நாங்க முடிவு பண்ணுவோன்றாங்க. பயந்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. எதுக்கு? எதிர்கட்சிகள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு பயந்து. அது பயப்படவே தேவையில்லையே. ஏன் முதல்வரை தாய்மானவர் என்று அழைக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்களா? நம்முடைய தமிழக அரசின் தமிழரசு மேகசின்ல வந்திருக்குது, ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு போய் பயந்துகிட்டு நாங்க வந்து நாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டியை வைக்கிறோம், அது தேவையில்லையே. உருப்படியான கேள்வி நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டில வைக்க மாட்டீங்க. சரி, தப்பா கேட்ட கேள்வி எக்ஸ்பர்ட் கமிட்டில வைக்க. அது எக்ஸ்பர்ட் கமிட்டி யாரு சார்? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கல்வியாளர்கள் தான். என்ன கல்வியாளர்கள்? ஏபிசிடி தெரியாத கல்வியாளர்களா? தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்து நம்ம அப்படி எல்லாம் क्वेश्चन பண்ண முடியாது. क्वेश्चन பண்ண முடியாது என்றால் 2012 குரூப் 2 ஊழல் தண்டிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணீங்க? ஓபனா நீங்க ஓபனா சொல்லுங்க. இப்ப கண்டினியூவா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 2016 குரூப் 1 ஊழல்,
அதுல செலக்ட் ஆனவங்க இன்னைக்கு முக்கியமான கீ போஸ்ட்ல இருக்காங்க. கீ போஸ்ட்ல இருக்காங்க சார். முக்கியமான அமைச்சர்களுக்கு பிஏவா இருக்காங்க, பர்சனல் அசிஸ்டன்ட். எந்த வருஷம் எழுதுனவங்க? 2016. என்ன கேஸ், இந்த கேஸ்னு முடியல. அதுல செலக்ட் ஆனா மாநில அளவில் முதலிடம் 2ஆம் இடம். அந்த பையனுக்கு தெரியும், அன்னைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அமைச்சருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்காரு. இப்ப எப்படி நீங்க விசாரிப்பீங்க? பொது நலன் கருதி நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால பேரை நம்ம சொல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், ஒரு 100 பேர் குரூப் 1 எக்ஸாம் செலக்ட் பண்றீங்களே, அதுல ஒரு 5 பேரை நீங்க வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றீங்க. பீடி சுத்திக்கிட்டு படிச்சாங்க, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு படிச்சாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் உட்காந்து படிச்சாங்க. மிச்சம் 95 பேர் ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருன்ட்டு? அந்த 95 பேருடைய மர்மம் என்ன? ப்ளூ கலர் சட்டை போட்டு, ஸ்கை ப்ளூ கலர் சட்டை போட்டு, பிளாக் கலர் பேண்ட் போட்டு போனா ஃபுல் மதிப்பெண். இது வந்து அபிஷியல் வெப்சைட்ஸ்ல வெளிவருதே சார், நீங்க போய் பாருங்க சார். எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்ற எல்லார் நம்பரும் வரும், யாருன்றதை நீங்களே பார்த்து வெரிஃபை பண்ணுங்க. நீங்க 5 பேரை ஹைலைட் பண்றாங்க, மத்தவங்களை காட்டுறது. இந்த ஒரு 2-3 இயர்ஸ் நான் சொல்றேன். நான் 2009 இருந்து சொல்றேன். 2009 இருந்து 2021 வரைக்கும் நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம் 2005 ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு, 83 பேர். பழைய கதையை விட்டுருங்க சார். இன்னைக்கு தேர்வு அதுதான் சார் எல்லாரும் தப்பு பண்றாங்க. பழைய கதை விட்டுருங்கன்னா 2001 எக்ஸாம் நடந்துச்சு, 2005 83 இல்லீகலா செலக்ட் ஆனாங்க, கேஸ் நடந்துச்சு. அது வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு ஹைகோர்ட் சொல்லிருச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட் வேலையை விட்டு தூக்கிடுங்க, தப்பு பண்ணிட்டாங்க சொல்லியாச்சு. ஆனா வேலையில தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெஞ்சுக்கு போகும்போது கடைசி ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மெர்சி, அதாவது வந்து இவங்களுக்கு கருணை அடிப்படையில் இவர்கள் பணியில் தொடரலாம் அப்படின்னு நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் தப்பு. அன்னைக்கு நீங்க ஜட்மெண்ட் கொடுத்ததுனால அதுக்கு அடுத்து செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஓகே இப்படி ஒரு வழி இருக்கு, தெரியுமா தெரியாதா? இது எப்படின்னா ஒரு 90 பேர் செலக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு 10 பேர் ஃபுட் கமிட்டி, ஒரு 10 பேர் டிரான்ஸ்போர்ட் கமிட்டி, ஒரு 10 பேர் லீகல் கமிட்டி, ஒரு 10 பேர் அகாமடேஷன் கமிட்டி. இந்த 90 பேர் அந்த கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டியா இருந்து ஜட்ஜ் யாரு அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கைக்குள்ள போட்டு ஜட்மெண்ட் விலைக்கு வாங்குற அளவுக்கு நடந்திருக்குது. டி ப்ரமோஷன் கூட கிடையாது. சேம் அதே பணியில தான் அதே பணி. கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேலை அது தவறா நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஹைகோர்ட்டும் சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்களுக்கு வேலை தொடருது. ஓ, இத பாத்துட்டா நாளைக்கு இந்த கேஸ் இத வச்சுக்கிட்டு அடுத்த பசங்க எல்லாம் அப்படிதான் போறாங்க, இதே ரூட்ல போறாங்க. அப்ப நீங்க பழைய வச்சுடுங்க, பழச விட்டுருங்கன்னு என்ன அர்த்தம்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அரசு போட்டித் தேர்வு டிஎன்பிசி எக்ஸாம் உட்காந்து படிக்கலாமா, நேரத்தை வீண் பண்ணலாமா, எதையாவது சொல்லுங்க வெளிப்படை. அதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறேங்கிற அப்படில படிங்க தான் நான் சொல்லுவேன். பட் உண்மையை சொல்லணும், அதாவது மனசை கேட்டு நான் ஓப்பனா மனசாட்சியோட பதில் சொன்னா படிக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன் படிக்க வேணான்றீங்க சார்? இது சரியா நடக்கல சார். ஊழல், முறைகேடு, இதை தவிர இவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. அதே மீறி வந்து லாங்குவேஜ், அதாவது மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றாங்க, நம்முடைய மாநில அரசாங்கம் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு மொழி கொள்கையை நான் சொல்றேன். குரூப் 4 இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பசங்க என்ன சார் பாவம் பண்ணாங்க? கஷ்டப்படுறவங்க அவங்க பசங்க இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. இங்கிலீஷ் கிடையாதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஓகே, குரூப் 10,000 வேகன்சி அப்ளை பண்ண முடியல. குரூப் 2 போனா தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா கேட்க வேண்டியது. அதே மீறி நீ மெயின்ஸ் வரியா, நீ வா, நான் தானே திருத்த போறேன், தமிழ் எழுதுனா மார்க் கிடையாது. குரூப் 1 குரூப் 2ல எத்தனையோ பேர் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா பின்னாடி ஒரு 1000 கமெண்ட் வருது. நான் தமிழ் எழுதுனா மார்க் போடல, தமிழில் எழுதுனா மதிப்பெண் வழங்கப்படவில்லை என்பதற்கு தமிழ்நாடு அரசு பணியா அப்படி ஒரு முடிவுல இருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அதுவே தப்பு இல்ல? எப்படி சார் இவங்களுக்கு என்னன்னா சார், அப்பாயின்ட் போய் கவர்னர், இவங்களை ரிமூவ் பண்ணா பிரசிடென்ட் தான் முடியும், அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க போறதா ரிசல்ட். நான் என்ன கேட்கிறேன், ஒரு லைன் இருக்குது, ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா தமிழ்ல இந்த கொஸ்டின் இருக்குது, ஆங்கிலத்து கொஸ்டின் இருக்குதுன்னா இங்கிலீஷ் இஸ் ஃபைனல் கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டை இருந்துகிட்டு தமிழ மக்கள் வரிப்பணத்தை சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆங்கிலத்தில் எழுந்தா ஃபைனல் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா எந்த எலி எக்ஸாம், எல்லா எக்ஸாம் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பாருங்க. இங்கிலீஷ் இஸ் ஃபைனல். ஏன் தமிழ் இஸ் ஃபைனல் சொல்றதுக்கு தமிழ் இஸ் ஃபைனல் சொல்ல கூட உங்களால முடியல அப்படின்னா மைக்ல சொல்றாங்களே மினிஸ்டர்லாம், அவங்க தான் சொல்றாங்க. மினிஸ்டர் லெவல் நம்ம கேட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு, எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு அப்புறம் வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல இவங்க. அது வந்து அதான் அதுக்குண்டான பலனை அனுபவிப்பார்கள். ஒண்ணும் இல்ல, போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு 50 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு இருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் தாமாக முன் வந்து ஒரு நபர் கமிட்டி வச்சு இதுவரைக்கும் நடந்த ஊழல் விசாரிக்குன்னு சொல்லி நேர்மையா விசாரிச்சு எவன் தப்புன்னு எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா 50 லட்சம் ஓட்டு, ஒருத்தர் 4 பேர் அவங்க வீட்டுல ஓட்டு போடுவாங்க, 2 கோடி ஓட்டு இவர் தான் வரும். புரட்சி பண்ணணும் சார். புரட்சி பண்ணா கண்டிப்பா மீண்டும் இவங்க தான் வருவார்கள். நீங்க எக்ஸாம் கூட நடத்த வேண்டாம். இப்போ 40,000 வேகன்சி ஃபில் பண்ண சொன்னாங்கல்ல, 40,000 வேகன்சி கூட ஃபில் பண்ண வேண்டாம். ஒரு 6 மாசம் நேர்மையான ஒரு ஆளை போட்டு விசாரிச்சு தப்பு பண்றது யாராக இருந்தாலும், ஏன்னா இவங்க தப்பு பண்ணல, உண்மையை சொல்றேன். 2021 இருந்து 25 வரைக்கும் இந்த குரூப் 2ல மட்டும் ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குது, அவ்வளவுதான். மத்த எல்லா எக்ஸாமும் ஒழுங்கா ஓபன் நடத்திருக்காங்க இந்த கவர்மெண்ட். 2022, 23 அந்த குரூப் 2ல ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அதை மட்டும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவங்க ஒழுங்கா விசாரிச்சாங்க அப்படின்னா மாற்றது ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய கவர்மெண்ட் நடக்கும் பொழுது அவங்க
இன்னொரு விஷயம், அமைச்சர்கள் யாரும் இந்த முறைகேட்டில் ஈடுபடவில்லை. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது அனைவருமே அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்ட மாஃபியாக்கள், கோச்சிங் சென்டர் மாஃபியாக்கள், அதிகாரிகள், அதாவது பேப்பர் திருத்துறவங்க. இல்ல சார், இதுல வந்து நம்ம அரசியல்வாதிகளை குறை சொல்லும் காலம் தான் நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆனா இதுல அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சியில் அதிகாரிகள் தான். அது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் நான் சொல்லல, வெளியில இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஒரு இந்து அறநிலையத்துறையில ஒரு ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. ஏன் பணம் போகுது? அவர் இங்க அனுப்புறாரு. இதுல இன்வெஸ்டிகேஷன்ல வந்துச்சு, என்னை விசாரிச்சாங்க. 2016 குரூப் 1 ஊழல் நடந்துச்சுன்னு நான் ஓப்பனா சொன்னதுனால என்னை விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது அதுல நமக்கு தெரிஞ்ச தகவல்கள், விசாரணை அதிகாரிகள்கிட்ட கேள்விகள் கேட்கும் போது அங்க ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி போடுறோம். அப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமா செலக்ட் ஆன அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து நம்ம தம்பி வரணும், அடுத்து நம்ம தங்கச்சி வரணும், அடுத்து நம்ம பெரியப்பா பையன் வரணும், இந்த மாதிரி அவங்க வேலையில் ஈடுபட்டு நிறைய பேர் வந்து இல்லீகலா செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த ரூட்ல நம்ம தேடினாவே நிறைய கிடைக்கும். ஒரே கையெழுத்து ஒருத்தர் விசாரிச்சு குடும்பமா சாரசாரியா அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், 2019 ராமேஸ்வரத்துல குரூப் 4 உள்ள விசாரிச்சீங்க. ஏன் விசாரிச்சீங்க? ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல நிறைய பேர் ஒரே இடத்துல படிச்சாங்க, ஒரே இடத்துல எழுதுனாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா எஸ்ஐ எக்ஸாம்லயும் ஒரே இடத்துல எழுதிருக்காங்க. ஏன் விசாரிக்கல? சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து பிளான் பண்ணிருது, தம்பி இதை செய்ய, இப்படி போ, இப்படி வரும், ப்ரீ பிளான். நான் என்ன கேட்கிறேன், இல்ல சார், ஆணையம் இத வந்து ஃபாலோ பண்ணுது இல்ல, அதுக்குன்னு பறக்கும் படை இருக்குது, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இல்ல. பறக்கும் படை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கிறேன். நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள எதுவுமே நடக்கல. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு எஸ்ஐ எக்ஸாம்ல எக்ஸாம் ஹாலுக்குள்ள நடக்குது. பறக்கும் படை யாரு? அங்க இன்விஜிலேட்டரே போலீஸ்காரர் தான், இன்ஸ்பெக்டர் தான், பறக்கும் படையும் போலீஸ்காரர் தான். அதுல அங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அது விடுங்க. டிஎன்பிஎஸ்சி பறக்கும் படை இருக்குதா செய்யும். இல்ல சார், டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறையில் எதுவும் நடக்கல. எல்லாமே உள்ள இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும்னு சொல்லி கொடுத்துறது, அப்புறம் பேப்பர் திருத்துறது. இதுல கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடியவங்களுக்கும் அவர்கள் தான் இதில் வந்து மூலவாதிகள். பல கோடி சம்பாதிக்கிறாங்க, பல 1000 கோடி. நேரா லிங்க் அதிகாரிகளோட ஒரு லிங்க், பேப்பர் திருத்துறவங்க கூட ஒரு லிங்க். இந்த 2 லிங்கையும் ஒன்னா வச்சு யார் டிஎஸ்பி போஸ்ட் எடுக்கணும், யார் ஏடி பஞ்சாயத்து போஸ்ட் எடுக்கணும், யார் டெப்டி கலெக்டர் போஸ்ட் எடுக்கணும், டிஎஸ்பி போஸ்ட் நீ எடுக்கக்கூடாது, ஏடி பஞ்சாயத்து தான் நீ எடுக்கணும், அப்படி அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க போஸ்ட் நான் காலி பண்றேன் அப்படி மிரட்டுற அளவுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுற அளவுக்குலாம் நடந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் மாஃபியாக்களுக்கு நான் ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன். இது ஒரு டியூஷன் சென்டர் தான். அதை வச்சு நீங்க உங்க இவ்வளவு பெரிய கேம் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா, உங்க மூலமா ஒரு 1000 பேர் குரூப் 1 வாங்குறாங்க ஒரு 10-15 வருஷத்துல. அந்த ஆபீசர்ஸ் வச்சு நீங்க இல்லீகலா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? கண்டிப்பா. அந்த ஆபீசர்ஸ் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறவங்க உங்களுக்கு மேல சம்பாதிச்சு கொடுப்பா, அவன் எவ்வளவு சம்பாதிப்பா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு பணம் கொடுத்து இல்லீகலா நீங்க வேலைக்கு வரும் பொழுது அது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி 25 வருஷத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு கன்ஃபர்ட் ஐஏஎஸ். இப்ப நான் ஒரு ஏற்கனவே கரப்டடா தான் இருக்காங்க, உள்ள போறாங்க. ஒரு 100க்கு ஒரு 50 பேர் கரெக்டாக உள்ள போறாங்க, அவங்க போய் காசு வாங்க தான் போறோம், டெப்டி கலெக்டர் ஆகுறாங்க. அப்போ எந்த பின்புலமும் கிடையாது, சாதாரண ஆளு. ஒரு 15 வருஷம் கழிச்சு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு போட்டி வரும். அன்னைக்கு 15 வருஷத்துல எனக்கு எவ்வளவு பின்புலம் இருக்கும்? அப்ப அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் மோதுறாங்க. அதுல 10 பேருக்கு 4 பேருக்கு தான் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைக்கும். சோ இது முழுக்க அவர்கள் குடும்பமும் அவர்களும் சம்பாதிப்பதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு வேலையாக இருக்கிறது. ஒரு மதிப்பீடு சொல்ல முடியுமா இப்ப எந்த நிலையில இருக்கு டிஎன்பிஎஸ்சி? டிஎன்பிஎஸ்சி இப்போது திரு தலைவர் எஸ்கே பிரபாகர் தலைமையில நல்லது பண்ணு நினைச்சு நல்லா பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் ஆகஸ்ட்ல வந்தாரு, பண்றாங்க. பட் என்னவென்றால், நீங்க வந்து ஒரு எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் R&Dன்னு சொல்லுவோம், யூபிஎஸ்சியில் பண்ணுவாங்க. R&D பண்ணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒருத்தர் வந்து பர்டிகுலரா என்கிட்ட வந்து 1000 பேர் பாஸ் 2000 பேர் பாஸ் ஒருத்தர் கிளைம் பண்றாருன்னா அவங்களுக்கு விசாரிங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு 2021. 2021 எக்ஸாம் முடிஞ்ச உடனே. இவர்கள் ஆனா அந்த காலகட்டம் தான் அதிகமா நடந்துச்சு. அது உண்மை, நம்ம அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்களை யாருமே பண்ணல சார், அது அதிகாரிகள். இப்ப R&D நீங்க பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பரை முதல்ல ஒழுங்கா கேளுங்க, தப்பு இல்லாம கேளுங்க. அதாவது தமிழ்ல ஆன்சர் பண்ணா மார்க் குறைவு, ஆங்கிலத்துல எழுதுனா மார்க் அதிகம்ன்றீங்க நீங்க. ஆங்கிலம் எழுதுனா மார்க் அதிகமா போடுறாங்க. இல்ல சார், அது இந்த ஒன் வேர்டு 200 क्वेश्चन, ஒன் வேர்டு 200ல அது தமிழ்ல எழுதுனா தமிழ் கேள்விகளே டஃபா செட் பண்ணிடுறது, ரொம்ப கஷ்டம். கேள்வியை டஃபா செட் பண்ணிடுறது. 5 வருஷம் 6 வருஷம் படிச்சவங்க 60 கேள்விக்கு 40 கேள்விக்கு மேல எழுத முடியல. ஓகே, சும்மா ஒரு நாள் 2 நாள் இங்கிலீஷை படிச்சுட்டு போனவங்க 60க்கு 55 போடுறாங்க. இது நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் இனிமே தான் வரும். அந்த இங்கிலீஷ்ல அவ்வளவு எளிமையா கேக்குறாங்க, ரொம்ப எளிமையா ஆட் மேன் அவுட், அப்புறம் வந்து சிம்பிள் காம்பவுண்ட், ரொம்ப பேசிக். எதுக்கு நாளைக்கு அரசு பணியில இருக்கிறவங்க நல்லா ஆங்கிலம் தெரிந்த புலமை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கேள்விகளை இதுக்கு மேல கஷ்டமா கேட்க முடியாது இவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஏன் கேட்க முடியாது? ஒரு PGTRB இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த சிலபஸ் வந்து நீங்க கேட்கலாமே.
அதெல்லாம் கேட்கலாம். இவங்களுக்கு கேட்க ஒருவேளை இங்கிலீஷை கேட்டு தப்பா கேட்டுருவோமோ இவங்களுக்கே ஒரு எண்ணம். இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்கள படிச்சவங்கள இவங்க செட் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். இங்கிலீஷ் கேள்வியா நான் தப்பா கேட்டுருவேன்ட்டு. ஆமா, அது இல்லைன்னா அமேசான் இஸ் லாங்கஸ்ட் கேட்பான் அவன். அது இது ஒரு கேள்வியா? 1.5 மார்க் சார். இது இந்த அமேசான் இஸ் லாங்கஸ்ட், தி லாங்கஸ்ட், அந்த நம்ம இங்கிலீஷை படிச்சிருப்போம்ல, இந்த இப்படி ஒரு 1.5 மார்க்கை வாங்கி நாளைக்கு சப்ளிஸ்ட் வேலையை போய் உட்கார போறாங்க. என்ன தெரியும்? நான் என்ன கேட்கறேன், அப்போ நீங்க கஷ்டமான இங்கிலீஷை கேளுங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கஷ்டமா சின்ன வயசுல படிச்சிருப்போம், அதை கேளுங்க. அதில் இங்கிலீஷ் கேள்வி கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் தெரியாது டிஎன்பிஎஸ்சிக்குங்கிற உண்மை வெளியே வந்துருமோன்னு நினைச்சு தமிழை கஷ்டமா இருக்கு. தமிழ் என்ன வேணா கேட்கலாம் கஷ்டமா. ஓகே, ஆகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். விடுபட்ட ஆகு பெயர், விடாதாக பெயர், அங்கு என்னெல்லாம கேட்டு வச்சிருக்கா. அது எப்ப தெரியுமா? 2007 11th 12th புக்கு, தமிழ் புக் கூட கிடையாது, 11th 12th சிறப்பு தமிழ் புக்ல இருக்கு. அந்த விஷயங்களை கேட்டுக்கிறான். கேட்ட எல்லாம் சிலபஸ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க சொல்றது எனக்கு இந்த இடவாகு காலவாகு இடவாகு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர் அப்படிலாம் இருக்கு. அப்படி ஒரு இருந்துச்சு. எங்க தெரியுமா இருந்துச்சு? 2007 11th 12th சிறப்பு தமிழ் புக்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இப்ப கேக்குறாங்க. அப்ப 2007 11th 12th சிறப்பு இங்கிலீஷ் புக் இருக்குல்ல, அதுல இருந்து இப்ப கேட்கலாம்ல, ஏன் கேட்கல? அதுதான் தமிழ் மீடியம் படிச்சவங்களை வெளியனுப்பு. மாறுமா? மாற்றம் வரும். மாற்றம் எப்ப வரும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும். சரி, கொஸ்டின் செட்டர்ஸை கரெக்டா செட் பண்ண வைங்க. எந்த நேரத்துல யாருக்கும் இங்க இடமளிக்க கூடாது. ரொம்ப நேர்மையா நடத்தாங்க. ஒரு 6 மாசம் நடந்துச்சு அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சி மலரும். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் இந்த பேட்டியே கொண்டு போய் சேர்ப்போம். திரு எஸ்.கே. பிரபாகர் அவர்களும் இந்த பேட்டியை நிச்சயம் பார்ப்பாரு. கண்டிப்பா மாறட்டும் நிறைய விஷயங்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி திரு நடராஜ் சுப்ரமணியம். நன்றி சார்.